Good morning, students. Today we are going to learn about civics, Unit 1, State Government, Learning Objectives. Recognize the difference between Parliament and State Legislature. Understand the election procedure. Know the power and function of Governor and the Chief Minister. Wonder how the government works. Identify the three main organs of the government: the state legislative, executive, and judiciary. Come, now see the lesson. There is a conversation between a teacher and with some students. Teacher: good morning, my dear students. Students: good morning, teacher. Teacher: after taking attendance, all are present today? Very good. Coming Monday, we have a function in our school. All students be present on that day without fail. Yogita: do we have any cultural program? Teacher: yes, we are going to open the new building of our school. Students: yay! We are going to a new classroom. Muthu: who will be the chief guest? Teacher: we have invited our MLA as a chief guest for the opening ceremony. Rahim: MLA, I have heard, but I don't know who is he. Teacher: MLAs are representatives of the people. He is the one among us. He is the member of the Legislative Assembly. Sharan: what is Legislative Assembly? Will you explain in details? Teacher: sure. Meena: what is that building? Where is it? It's look like a fort. Teacher: yes, you are correct. It is a fort in Chennai. First English fortress in India. The fort currently houses the Tamil Nadu Legislative Assembly and Secretariat of Tamil Nadu. Legislative Assembly as the lower house where all the MLAs meets to discuss various matters related to the welfare of the state. ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ சிவிக்ஸில் யூனிட் 1 ஸ்டேட் கவர்மெண்ட்டை பற்றி நான் சொல்ல போகிறேன். இதில் ஒரு டயலாக் டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இடையில் ஒரு டயலாக். ஓகே, அது என்னென்னு பார்ப்போமா? டீச்சர் கிளாஸ் ரூமுக்குள்ளே என்டர் ஆகுறாங்க. உடனே டீச்சர் சொல்கிறாங்க, எல்லாரையும் பார்த்து என்ன சொல்லுவாங்க? நம்ம கிளாஸ்லலாம் டீச்சர்ஸ் என்டர் ஆனோன்னே குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பதிலுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? குட் மார்னிங் டீச்சர் அப்படின்னு சொல்லுவோம். அதேமாரி ஒரு டயலாக் நடக்குது. உடனே டீச்சர் என்ன பண்ணுறாங்க? அட்டண்டன்ஸ் எடுக்காங்க. நம்ம கிளாஸ்லேயும் எடுப்பாங்க தானே எல்லா டீச்சர்ஸும் அட்டண்டன்ஸ். அதே மாதிரி அட்டண்டன்ஸ் எடுக்காங்க. எடுத்தோன்னு சொல்கிறாங்க, வெரி குட், இன்றைக்கி எல்லோரும் ப்ரெசண்ட் ஆகிருக்கீங்க. அதே மாதிரி வர திங்கக்கிழமை, அதாவது கம்மிங் மண்டேயும் எல்லோரும் ப்ரெசண்ட் ஆகிருக்கணும். ஏன்னா நம்ம ஸ்கூலில் ஒரு ப்ரோக்ராம் நடக்க போகுது, ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது. ஒரு குழந்தை எதிர்த்து கேட்கு, கல்ச்சுரல் ஃபங்க்ஷனா? அப்போ டீச்சர் சொல்கிறாங்க, இல்லை, நம்ம ஒரு நியூ பில்டிங் அவர் ஸ்கூலில் ஸ்டார்ட் ஆகிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லா பசங்களும் நியூ பில்டிங்ஸ் என்னென்னா ஏன்னு கத்துவோம்ல, அதே மாதிரி எல்லாம் நம்ம புது கிளாஸ் ரூமுக்கு போகிறோம் அப்படின்னு கத்தி எந்திரிக்காங்க. உடனே அதில் ஒரு குழந்தை எந்திரிச்சு கேட்குது, சீஃப் கெஸ்ட் யார் சார் அப்படின்னு கேட்குது. உடனே அந்த டீச்சர் உடனே சொல்கிறாங்க, நம்ம ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்ட்டு ஒரு எம்எல்ஏ வர போகிறாங்க. அப்போ எம்எல்ஏ பற்றி இன்னொரு குழந்தை சொல்லுது, எம்எல்ஏ பற்றி எனக்கு தெரியும், பட் அவ்வளவா எனக்கு அவரை பற்றி தெரியாது, நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுறேன். உடனே இன்னொரு குழந்தை எந்திரிச்சு கேட்குதா, எனக்கு எம்எல்ஏ பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அப்புறம் அந்த எம்எல்ஏ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியும் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியும் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு குழந்தை கேட்குது. உடனே டீச்சர் சொல்கிறாங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு என்னன்னு சொல்கிறேன். அப்போ இன்னொரு குழந்தை உடனே எந்திரிச்சு கேட்குது, சார் இந்த பில்டிங் என்னது சார்? ஒரு ஃபோர்ட்டு மாதிரி இருக்குது, ஒரு கோட்டை மாதிரி இருக்குது, இது என்ன ஃபோர்ட் சார்? உடனே டீச்சர் சொல்கிறாங்க, இதுதான் நம்ம சென்னையில் தமிழ்நாடு இருக்கிற ஒரு சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டு. இந்த ஃபோர்ட்டு மொத இங்கிலீஷ்காரங்க நம்ம
சென்னையில் கட்டினாங்க. அந்த ஃபோர்ட்டை தான் இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அண்ட் செக்ரட்டரியேட் ஆஃப் தமிழ்நாடுன்னு இப்போ அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லா எம்எல்ஏயும் இந்த ஃபோர்ட்டுக்கு வந்து தான் அவங்க டிஸ்கஷன் பண்ணுவாங்க. அதாவது டிஸ்கஷன் என்னது, ஒருத்தருக்கு ஒருத்தர் நாட்டுக்கு என்ன நல்லது பண்ணலாம், எப்படி பண்ணலாம், என்ன மாதிரி பண்ணலாம், மக்களுக்கு என்ன மாதிரி பண்ணால் எதை போய் ரீச் ஆகும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணி அவங்க மக்களுடைய தேவைகளும் நாட்டினுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்கிறதுக்கு இந்த ஃபோர்ட்டை வந்து ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியாக உருவாக்கியிருக்காங்க. அது வந்து நம்ம தமிழ்நாட்டில் எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்குது அப்படின்னு அந்த டீச்சர் சொல்கிறாங்க. அடுத்தது பார்ப்போமா? Khayan, who is there in that legislative assembly? Teacher, listen. India has separated system of administration for the union, state and union territories. Do you know how many states and union territory are there in India? Ravi, shall I tell? 29 states and 7 union territories, including our capital territory Delhi. Am I right, sir? Teacher, exactly. As I said, already power is divided between two sets of government. One at the central in Delhi and separate the government for all the states. This is called as federal system. India is a parliamentary democratic republic where the President of India is the head of Indian Union and the Prime Minister and all the ministers are responsible for smooth running of the government. This is called central government. கயல்னு ஒரு குழந்தை கேட்குது, சார் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் யார் இருப்பா அப்படின்னு கேட்குது. உடனே சார் சொல்கிறாரு, லிசன், கவனி, இந்தியா வந்து எப்படி செப்பரேட் ஆகிருக்குன்னா ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரின்னு செப்பரேட் ஆகிருக்குது. உங்களை இத்தனை குழந்தைகளை யாருக்கு தெரியும் இந்தியாவில் எத்தனை ஸ்டேட் இருக்குது, எத்தனை யூனியன் டெரிட்டரி இருக்குதுன்னு யாருக்காச்சும் தெரியுமா அப்படின்னு சார் கேட்குறாரு. உடனே ஒரு குழந்தை, ரவின்னு ஒரு குழந்தை எழுந்திரிச்சு சொல்லுது, சார் இந்தியாவில் வந்து 29 ஸ்டேட் 7 யூனியன் டெரிட்டரி இருக்குது, டெல்லியும் இன்க்ளூடட் ஆகி இருக்குது. நான் கரெக்டாக சொல்லிட்டேனா சார்னு. கரெக்டாக சொன்ன தம்பி அப்படின்னு அந்த சார் உடனே சொல்லிவிட்டு, ஆமாம், இந்தியா வந்து 2 செட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்டாக டிவைட் ஆகிருக்கு. ஒன்று சென்ட்ரல் இன் டெல்லியில் இருக்குது, செப்பரேட்டட் கவர்மெண்ட் ஃபார் ஆல் த ஸ்டேட்ஸ். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்க்கும் கவர்மெண்ட் செப்பரேட் ஆகிருக்கு. இதை தான் நம்ம எப்படி சொல்லுவோன்னா ஃபெடரல் சிஸ்டம்னு சொல்லுவோம். அப்புறம் இந்தியா வந்து பார்லிமெண்ட்ரி டெமோக்ராட்டிக் ரீபப்ளிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் யார் மூத்த தலைவர்னா, யார் ஹெட்டுனா பிரசிடெண்ட், இந்தியாவுடைய பிரசிடெண்ட். அவரை தான் நம்ம பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோம். அவருக்கு அடுத்தது தான் பிரைம் மினிஸ்டர் மற்றும் ஆல் அதர் மினிஸ்டரும் பின்னாடி அவங்களுக்கு அடுத்ததாக வருவாங்க. இவங்கெல்லாம் எதுக்கு இருக்கிறாங்கன்னா கவர்மெண்ட்டை ஸ்மூத் ரன்னிங், ஒரு பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக மக்களுக்கு எல்லா வெல்ஃபேரும் போய் சேரதுக்காண்டி இந்த கவர்மெண்ட் வந்து ஸ்மூத்தாக ரன் பண்ணுறதுக்காண்டி இவங்களெல்லாரும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை தான் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறாரு சார். நவ் நிலா, do you have a separate government for states? Teacher, yes. All the states and the union territories have separate governments to run its own administration. Governor, Chief Minister
and all the ministers constitute the government. The member of the parliament is called MP, whereas the member of the legislative assembly is called MLA. Both the central and state governments work according to our constitution. John: oh, is MLA going to inaugurate the function? Who appoints him? Teacher: no, my child, MLAs are not appointed. They are elected by the people through general election. In the previous lesson, we have studied about the political parties. Do you remember? These political parties play a vital role in the election. For election, the entire state is divided into several constituencies on the basis of the population. Political parties are nominated their candidates to each constituency. All the people residing in that constituency who has completed 18 years of age cast their vote. The candidates who get more number of votes is declared as elected and become MLA. The Election Commission of India conducts and monitors the election. After the election, the party which gets the more number of MLAs is declared as majority party. The governor calls the leader of the majority party to form the state government. In simple words, a party whose MLA has won more than half the number of constituencies in the states are called ruling party and form the government. And the party which gets the total number of seats next to the majority party act as an opposition party in the legislature. But all the MLAs of other political parties who do not belong to the ruling party are called opposition party. இதில் நீலா என்ன கேட்குறான்னா, நம்மளுக்கு செப்பரேட் கவர்மெண்ட் இருக்குதா, தனித்தனி கவர்மெண்ட் இருக்குதா, நம்ம ஸ்டேட்டுக்கு, நம்ம இந்தியாவில் எல்லா ஸ்டேட்டுக்கும் தனித்தனி கவர்மெண்ட் இருக்குதான்னு கேட்குறாங்க. உடனே டீச்சர் சொல்கிறாங்க, எஸ் இருக்குது, தனித்தனி கவர்மெண்ட் இருக்குது, தனித்தனி கவர்மெண்ட் இருக்குது. நம்ம இந்தியாவில் வந்து நம்ம இந்தியா வந்து ஒரு பெரிய நாடாக இருக்கிறனால 29 ஸ்டேட்டாகவும் 7 யூனியன் டெரிட்டரியாகவும் பிரிச்சிருக்காங்க. அதில் எல்லா ஸ்டேட்டுக்கும் தனித்தனி கவர்மெண்ட் ரன் ஆகிட்டு இருக்குது. ஒவ்வொரு ஓன் அட்மினிஸ்ட்ரேஷனாக ரன் ஆகிட்டு இருக்குது. இதில் யார் மூத்தவர்னா கவர்னர், அடுத்த சீஃப் மினிஸ்டர், அப்புறம் ஆல் மினிஸ்டர்ஸும் இதில் பங்கு கொண்டு இருக்காங்க. இதில் மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட்டை வந்து எம்பின்னு கூப்பிடுவோம், மெம்பர் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை வந்து எம்எல்ஏன்னு கூப்பிடுவோம். இவங்க 2 பேரும் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எப்படி ஒர்க் பண்ணாங்கன்னா, கான்ஸ்டியூஷன் ஆக்ட் படி, அந்த ரூல்ஸ் படி தான் இவங்க மக்களுக்காண்டி ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ உடனே ஜான்னு ஒரு குழந்தை கேட்குது, ஓ அப்போ நம்மளுக்கு எம்எல்ஏ தான் ஃபங்க்ஷனுக்கு வர போகிறாங்களா, யார் அவரை அப்பாயின்ட் பண்ணா அப்படின்னு. குழந்தைகளா, எம்எல்ஏ வந்து ஆர் நாட் அப்பாயிண்டட், அவங்கள வந்து அப்பாயிண்ட் பண்ணலை, ஆனால் அவங்கள மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஓகேவா? இதை வந்து நம்ம போன லெசன்லேயே படிச்சிருக்கோம். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்னு ஞாபகம் இருக்கா யாருக்காச்சு? ஓகே, ஞாபகம் இல்லாட்டி நான் திரும்ப சொல்கிறேன். எப்படின்னா, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் நம்ம இந்தியாவில் வந்து 29 ஸ்டேட்ஸ் இருக்குது, நிறைய மக்கள் தொகையும் இருக்குது, அப்படி தானே? நிறைய மக்கள் தொகை இருக்குது, பாப்புலேஷன் இருக்குது. அதனால் ஸ்டேட் கவர்மெண்ட்டாக டிவைட் ஆகிருக்கு. செவரல் இந்தியாவில் வந்து செவரல் பிளேஸில் வந்து 29 ஸ்டேட்டாக டிவைட் ஆகிருக்கு. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எலெக்ஷன் நடக்கும். எப்படின்னா, நம்ம மக்களான நம்மளுக்கு 18 வயசு ஆனதுக்கப்புறம் தான் ஓட்டு போட முடியும். அப்போ நம்ம ஓட்டு போடக்குள்ள
ஒரு கேண்டிடேட் யாராச்சும் ஒருத்தர் ஒரு கட்சியில் நிற்பாங்க. அவங்க நல்லவங்களாக இருந்தால் உடனே நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு ஓட்டு போடுவோம். அதை தான் கேண்டிடேட்டுன்னு சொல்லுவோம். அந்த கேண்டிடேட் ஜெயிச்சா, அந்த கேண்டிடேட்டுக்கு நிறைய ஓட்டு விழுந்து ஜெயிச்சா அவங்க எம்எல்ஏயாக ஆயிடுவாங்க. அப்போ எம்எல்ஏ ஆனோன்னா அவங்க வந்து ரூல் பண்ண ஆரம்பிப்பாங்க, ஸ்டேட்டை ரூல் பண்ண ஆரம்பிப்பாங்க. பின்ன அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, கவர்னர் வந்து அந்த ஜெயிச்ச மெஜாரிட்டி பார்ட்டியை கூப்பிட்டு, நீங்கள் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை, எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஜெயிச்சிருக்கோங்க அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணி ரூல் பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு கவர்னர் சொல்லுவார். அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னா, அந்த மெஜாரிட்டி பார்ட்டி ஜெயிச்சிருக்கலாம், நிறைய ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருப்பாங்களா, அந்த ஜெயிச்சவங்களுக்கு ஆப்போசிட் பார்ட்டின்னு ஒன்று சொல்லுவோம்ல, அவங்க தோந்து போயிருப்பாங்களா, அப்போ அவங்க வந்து ஆப்போசிட் பார்ட்டியாக இருப்பாங்க. எங்கே லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் ஆப்போசிட் பார்ட்டியாக இருப்பாங்க. ஆனால் அவங்களால ரூல் பண்ண முடியாது. யார் அதிக மெஜாரிட்டி பார்ட்டி அதிக சீட்டோட ஜெயிச்சிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் ரூல் பண்ணுவாங்க. புரியுதா எல்லாருக்கும்?